இன்றைக்கி யூனிவர்ஸ் நம்மளுக்கு தர கைடன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டு வந்திருக்க கார்ட் ஏஸ் ஆஃப் வாண்ட்ஸ். யூனிவர்ஸ் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை கொடுக்கறதா இருக்காங்க. அது ஒரு புது வேலையாக இருக்கலாம், இல்லை ஒரு புது கம்யூனிட்டிக்குள்ளே நீங்கள் என்ட்ராகிறதா இருக்கலாம். அங்கே நீங்கள் ரொம்பவே ஸ்திரமாக நல்ல ஒரு கான்ஃபிடெண்ட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் முன்னேறுற மாதிரி ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு கொடுக்குறாங்க. அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிங்க. அதே மாதிரி உங்களோட எமோஷ்னல் இம்பேலன்ஸ் அது எல்லாமே முடிய போது நீங்கள் எமோஷ்னலி ஃபுல்ஃபில்டாக இருக்க போகிறீங்க. அதாவது மனசு கொஞ்சம் சந்தோஷமாக நிம்மதியாக, சுச்சுவேஷன் மாறுச்சா மாறலையான்றது அடுத்த விஷயம். ஆனால் உங்கள் மனசு நிம்மதியாக இருக்கும். எமோஷ்னலாக பார்த்திங்கன்னா எந்த கஷ்டம் வந்தாலும் அதை நான் பேலன்ஸ் பண்ணிப்பேன், இதெல்லாம் எனக்கு ஒரு விஷயமே இல்லை அப்படின்ற அளவுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கஷ்டமே வந்தாலும் அதை பார்த்து நீங்கள் கலங்கி நிற்கவே மாட்டீங்க. சூப்பராக அதை பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவீங்க. கண்டுக்காமல் விட்டு போயிட்டே இருப்பீங்க. இவ்வளோ நாள் தூங்காமல் ஒரு பிரச்சனையில் ரொம்ப மாட்டிக்கிட்டு என்னடா இது லைஃப் இப்படியே போயிட்டுருக்கே அப்படின்னு இருந்தீங்கன்னா இப்போது அதுக்கான மாற்றம் வருது. நீங்கள் ஸ்திரமாக பார்த்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் முன்னேற போகிறீங்க. அடுத்த அடி எடுத்து வைக்க போகிறீங்க. கரெக்டாக என்ன பண்ணலாம் அப்படின்றத பிளான் பண்ணி சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்க. அதுக்கு உண்டான அறிவு, திறமை எல்லாமே உங்களுக்கு இருக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் அழுதுட்டு இருந்த நீங்கள் இனிமேல் யோசித்து உங்களுக்கு என்ன தேவைன்றதை யோசித்து அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்றது தான் தெரியுது. போராட்டங்கள்லாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சு. எதை நினச்சி தூங்காமல் தவிச்சிட்டு இருந்தீங்களோ, எதெல்லாம் உங்களை பார்த்திங்கன்னா மனசு வருத்தப்பட வச்சதோ அதெல்லாம் இனிமேல் இல்லை. அது எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனி பார்த்திங்கன்னா இந்த குயின் ஆஃப் வாண்ட்ஸில் இருக்க மாதிரி தான் அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்றது அதுதான் பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி இதில் பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் கப்ஸ் இருக்குது பாருங்கள், 2 குயின் வந்திருக்காங்க. ஸோ உங்களோட எமோஷ்னலாக நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சமாளிப்பீங்க. ஃபினான்ஷியலாக நீங்கள் ஹர்ட் ஆயிருந்தீங்கன்னா அதையும் நீங்கள் சூப்பராக சமாளிப்பீங்க. அதுதான் இன்றைக்கான எனர்ஜியாக தெரியுது. இதை பார்க்குறவங்க லேடிஸாக இருக்க பட்சத்தில் நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கும்போது குடும்பத்தில் யாராவது உங்களை வெறுப்பேற்றுறதா இருக்கலாம், தேவையில்லாத பேசினதாக இருந்தாலும் அதுவும் உங்களை ஹர்ட் பண்ணாது. இவங்க இப்படி தான் அப்படின்ட்டு நீங்கள் கடந்து போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் அடுத்தடுத்து என்ன பண்ணுமோ அதை பார்த்துட்டு போயிட்டே இருப்பீங்க. நீங்கள் இண்டிபெண்ட்டான ஒரு ஃபேமிலி இல்லை, தனியாக இருக்கீங்க, ஃபேமிலியை விட்டு தூரமாக இருக்கீங்க அப்படின்னாலும் சுற்றி இருக்கவங்களால உங்களை பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ண முடியாது. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு ட்ரை பண்ணலாம் உங்களை ஹர்ட் பண்ணுறதுக்கு. பட் ஆனால் எதுவுமே உங்களை ஹர்ட் பண்ணாது. ஏன்னா நீங்கள் இப்போ கிளியர் ஆகிட்டீங்க. ஆகாஷிக் கைடன்ஸில் என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி நீங்கள் ஒரு மேரிட் பர்சனாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் மேரிட் பர்சனாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஈகோவை விட்டுட்டு உங்களோட ஸ்போஸ் கிட்ட, நீங்கள் கணவனாக இருந்தால் மனைவி கிட்ட, மனைவியாக இருந்தால் கணவர்கிட்ட நீங்கள் என்ன பண்ணுங்கள், எதிர்காலத்தை பற்றி அந்த ஈகோன்ற ஒரு விஷயத்தை விட்டுட்டு, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்ற அந்த ஈகோன்ற அந்த விஷயத்தை விட்டுட்டு 2 பேருமா சேர்ந்து என்ன செய்யலாம் அடுத்து நம்ம ஃப்யூச்சருக்கு அப்படின்றத நீங்கள் பிளான் பண்ணும்போது அது நல்லாவே உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். ஒரு மாஸ்டர் மாதிரி பார்த்திங்கன்னா சூப்பராக பிளான் பண்ணுவீங்க 2 பேரும் சேர்ந்து. நீங்கள் அவங்களோட கருத்துக்களையும் உங்களோட ஸ்போஸோட கருத்துக்களையும் கேட்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம பார்க்குற விதம் மாதிரி மற்றவங்களும் பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வேறு ஆங்கிளில் அவங்க பார்ப்பாங்க. ஸோ எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எனர்ஜியிலேருந்து நீங்கள் வெளியில் அவங்களுக்கும் தெரியும். ஸோ நம்மளோட ஸ்போர்ட்ஸ் கிட்ட ஒரு ஐடியா கேட்போம் அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கான ஒரு புது ஐடியா கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு செழிப்பான எதிர்காலத்தை உண்டாக்கும். சரிங்களா? அழகாக அதை பாருங்கள், இந்த பூ பூத்திருக்க நந்தவனம் மாதிரி உங்களோட லைஃப் பச்சை பசேல்னு எப்படி இருக்குது பார்த்திங்களா? இங்கே ஒரு வீடு கூட இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா மேரீடாக இருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் உங்களோட ஸ்போஸை கேட்டு அவங்கள கலந்து ஆலோசித்து எதிர்காலத்தை எப்படி கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம் அப்படின்றத 2 பேரும் சேர்ந்து திட்டமிடுங்க. அப்போது உங்களுக்கு கரெக்டான ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்தால் மாஸ்டர் தாங்க. ஆனால் தனித்தனியாக இருக்கிற வரைக்கும், ஈகோ இருக்கிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது. பட் இங்கே 2 பேரும் சேர்ந்தால் மாஸ்டர் தான். சரிங்களா? அதே மாதிரி நீங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கீங்க, பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னாலும் உங்கள் பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசிங்க. ஏன்னா ஒரு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருக்கிறவங்களும் அவங்களோட பார்ட்னர்கிட்ட கலந்து ஆலோசித்து அவங்களுக்கும் சில விஷயங்கள் தெரியும்னு ஒத்துக்கணும். சரிங்களா? ஏதோ ஒரு ரீசன்னால் தானே அவங்கள பார்ட்னர் ஆக்கியிருப்பீங்க. அது என்ன அப்படின்றத யோசித்து அவங்கக்கிட்ட அந்த திறமை இருக்குது அப்படின்றத ஒத்துக்குங்க.
ஒத்துக்கிட்டு அவங்கக்கிட்ட கலந்து ஆலோசித்து எல்லாத்தையும் பண்ணுங்கள். இன்றைக்கி டேயில் இதான் இந்த எனர்ஜி தான் நம்மளுக்கு தெரியுது. இது வச்சு பார்க்கும்போது இன்றைக்கி முக்கியமான நிறைய கான்வர்சேஷன்ஸ் போகும்னு நினைக்கிறேன். நிறைய பேச போகிறீங்க, நிறைய பேர்கிட்ட கம்யூனிகேட் பண்ண போகிறீங்க. ஸோ போல்டாக தைரியமாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். நீங்கள் எதுக்கும் ஹர்ட் ஆக மாட்டீங்க, பட் மற்றவங்கள ஹர்ட் பண்ணாத அளவுக்கு நீங்கள் பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.